காந்தி வீதியில் உணவு பாதுகாப்பு அலுவலர் திடீர் ஆய்வு. காலாவதியான குளிர்பானங்கள் கொட்டி அழிப்பு. சிவகங்கை காந்தி வீதியில் உள்ள பிரபல மால் மற்றும் அதன் சுற்றியுள்ள பெட்டிக்கடைகள் மற்றும் உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சரவணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பெட்டிக்கடைகளில் காலாவதியான மற்றும் தேதி குறிப்பிடாத குளிர்பானங்கள் விற்பனை செய்தது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கீழே கொட்டி அழித்தார். மேலும் காலாவதியான குளிர்பானங்களை விற்றதாக இரு கடைகளுக்கு தலா ரூபாய் 1000 அபராதம் விதித்தார். தொடர்ந்து அருகில் செயல்பட்டு வந்த பிரியாணி கடையில் ரசாயன வண்ணப்பொடிகள் கலந்திருப்பதை கண்டுபிடித்தவர் உணவக உரிமையாளரிடம் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். அப்போது வாடிக்கையாளர்கள் காலாவதியான பொருட்களை உட்கொண்டால் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்தவர் வாங்கும் பொருட்களின் காலாவதி தேதி குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் கலர் ரசாயன பொடி சேர்க்கப்படும் உணவுகளை தவிர்க்க வேண்டும் எனவும் இன்று மதியம் சுமார் 3 மணி அளவில் வேண்டுகோள் விடுத்தார். வரும்போது கொஞ்சம் கவனமாக கண்டிப்பாக அப்படி எனக்கு தாரி எதாக இருந்தாலும் வந்து பார்த்துட்டா கூட நான் அடுத்த கீழே போகிறேன். நீங்க அப்படி அதில் வைக்கக்கூடாது. இந்த அட்டை பாக்ஸில் எடுத்து தனியாக வச்சு நீங்கள் ரிட்டர்ன் சரி. அப்போ இது இல்லை, இது இறக்குனது ஒரு ஆள் தானே. அப்புறம் எப்படி வாங்க எங்கனைக்கில் எத்தனை பாட்டில் எண்ணிக்கிறீங்க? இனிமேல் இது மாதிரி பொருளை வாங்காதப்பா. தேவையில்லாமலாம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஏற்கனவே ஃபைன் கட்டியிருக்கீங்கல்ல அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கிறா யார் மாற்ற நீங்கள் தான் பண்ணுறதா? இல்லை, அது மசாலா காமி என்னன்னு சொல்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிறோம்ல, எனக்கு காமி கட்டிட்டு விடுங்க. நான் தான் கொடுத்தேன். மசாலா மட்டும் காமி கம்ப்ளைண்ட் இருக்குப்பா. இன்னும் தேவையில்லாமலாம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஏற்கனவே ஃபைன் கட்டியிருக்கீங்கல்ல அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கிறா யார் மாற்ற நீங்கள் தான் பண்ணுறதா?